ஒரு கிராமத்துல ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் மிகவும் நேர்மையாகவும் கடவுள் நம்பிக்கையுடனும் வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனது வறுமையால் மிகவும் கஷ்டப்பட்டான். ஒரு நாள் அவன் வழியில் செல்லும்போது திடீரென மின்னும் ஒரு பொருளைக் கண்டான். அது ஒரு அழகான தங்கக் கிண்ணம். அதன் மதிப்பு மிக அதிகம். அந்த கிண்ணத்தை எடுத்தவன், இது கடவுளின் பரிசு, என் கஷ்டங்கள் தீரப்போயிற்று என்று நினைத்து மகிழ்ந்தான். அவன் அந்த கிண்ணத்துடன் வீட்டுக்குச் செல்லும்போது ஒரு முதியவர் எதிரில் வந்தார். முதியவர், இல்லையா, இது என் கிண்ணம். என் வாழ்க்கையின் ஒரே பொக்கிஷம் இதுதான். இதை தொலைத்ததால் நான் மிகவும் துயரத்தில் இருக்கிறேன். இதை எனக்கு திருப்பித் தந்தால் நீ கோரும் பரிசை கொடுக்கிறேன் என்று பரிதாபமாகக் கேட்டார். கிண்ணத்தைக் கொடுத்தால் தன் வறுமை தீராதுன்னு அந்த ஏழைக்குத் தெரியும். ஆனால் முதியவரின் துயரத்தை பார்த்த அவன் தன் பேராசையை விட்டுட்டான். ஐயோ, நீங்கள் உங்கள் பொக்கிஷத்தை இழந்து துன்பப்பட வேண்டாம். நான் பணம் எதையும் கேட்கவில்லை, இதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி உடனடியாக அந்த கிண்ணத்தை திருப்பிக் கொடுத்தான். அந்த முதியவர் ஆனந்த கண்ணீருடன் அந்த கிண்ணத்தை பெற்றுக்கொண்டார். உன் நேர்மைக்கும் கருணைக்கும் நன்றி. உண்மையான செல்வம் என்பது பணத்தில் இல்லை, நல்ல மனத்தில்தான் இருக்கிறது என்று ஆசீர்வதித்தார். அவன் அந்த செல்வத்தை இழந்தாலும் அன்று முதல் அவன் மன நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தான். நீதி. பேராசையை விட நேர்மையும் கருணையும் தான் உண்மையான செல்வம். மன நிம்மதியே மிகச் சிறந்த மகிழ்ச்சி. இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.